அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? தேவனை மறக்க செய்யக்கூடிய. அது ஒரு படிப்பா இருக்கலாம், இல்லை எதுல எக்ஸ்ட்ரீமா போயிடாத. அதோடைய உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், எக்ஸ்ட்ரீமா போயிடாத. அதோடைய உன்னுடைய எந்த விதமான தொடர்பாக இருந்தாலும் தேவனை மறக்க செய்தா, தேவனை மறக்க செய்தா உன் வாழ்க்கையில் அது வேதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேசகுமாரனை பலி செலுத்திரு. நானும் ஒரு நாள் விட்டுலான்னு தான் பார்க்குறேன், நானும் ஒரு நாள் அதெல்லாம் விட்டுலான்னு தான் பார்க்குறேன், இதெல்லாம் குறைச்சிக்கலாம் தான் பார்க்குறேன், நானும் ஒரு நாள் பாருங்க, ஒரு நாள் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் முடிவெடுத்தான். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, மெரியா மலையில் நான் காட்டுற மலைக்கு போய் பலி செலுத்திரு. எந்த டேட் ஆண்டவர் சொன்னார சொல்லவே இல்லையே. ஆபிரகாம் சொல்லி, ஆண்டவரே அடுத்த வருஷம் ஆண்டவரே நான் இந்த ஈசாக்கை பலி செலுத்திடுவேன். ஆண்டவர் டைம் காலக்கெடு வைக்கல, இன்னைக்கா நாளைக்கா நாளானிக்கா வைக்கவே இல்லை. ஆனா ஆபிரகாம் முடிவெடுத்துட்டான், இன்னைக்கு இதை கொன்றேன். ஹல்லேலூயா. முடிவை கர்த்தர் எடுக்க மாட்டார், நீ தான் எடுக்கணும். ஹல்லேலூயா. பலி செலுத்த வேண்டியது உன் வாழ்க்கையில என்ன என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். பலி செலுத்தக்கூடிய பொருள் நீங்க தான் தீர்மானிக்கணும். உங்க செல்போனா, உங்களுடைய பாய் ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா, உன்னுடைய வேலையா, உன்னுடைய படிப்பா, உன்னுடைய சேட்டிங்கா, உன்னுடைய இன்ஸ்டாவா, உன்னுடைய யூடியூபா, உன்னுடைய கேம் அடிக்டா, எனிபடி, பலி செலுத்த வேண்டிய ஈசாக்க நீ தான் சூஸ் பண்ணணும். பலி செலுத்த வேண்டிய டேவை நீ தான் சூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் 2026க்குள்ள 2026ல பாரு. ஆண்டவர் நம்ப மாட்டாரு. ஆபிரகாம் முடிவெடுத்தான், ஆண்டவர் இன்னைக்கு பலி செலுத்த போற. ஆண்டவரே நீ எடுக்கக்கூடிய முடிவு இறுதியாக இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் பலி செலுத்தும்படி, ஈசாக்க நேசகுமான நேசத்தை, தேவன் மேல வைக்கக்கூடிய நேசத்தை எது மேல டைவர்ஷன் பண்ணிருக்கோம், அது பலி செலுத்தக்கூடிய முடிவை இறுதியாக எடுத்துடணும். நகோமியோட ரூத் வருவதுக்கு எப்படி முடிவெடுத்தலாம்? உறுதியாய் முடிவெடுத்தாலாம். எப்படி முடிவெடுத்தா? மரிச்சாலும் நகோமியை நீ எங்க அடக்கம் பண்றியோ அங்கதான் நான் அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொல்லி தான் எடுத்த முடிவில் உறுதியாகவும் இறுதியாகவும் இருந்தாலாம். எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? இன்னைக்கு முடிவெடுக்கிறோம், தீர்மானம் பண்றோம். ஆனா தீர்மானத்துக்கு காலக்கடுகுல நீங்க தீர்மானிக்கிறது இல்லை. நிச்சயமா சீக்கிரமா கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நீ எடுக்கக்கூடிய உறுதி இறுதியா இருக்கட்டும். எப்படி இருக்கட்டும்? இன்னைக்கு இந்த ஈசாக்க என்ன செய்ய போறேன்? பலி செலுத்த போறேன். இன்றைக்கு அதான் பக்தன் அழகா பாடுறான் பாருங்க. இன்றைக்கு நான் செய்யும்